கிறிஸ்தவ ஆலயம் தொல்லியல் ஆய்வாளர்கள் அர்மீனியா நாட்டில் கிபி 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கருதப்படும் ஒரு பண்டைய கிறிஸ்தவ ஆலயத்தின் இடிபாடுகளை கண்டறிந்துள்ளனர். உலகில் முதலில் கிறிஸ்தவத்தை அரச மதமாக ஏற்ற நாடு அர்மீனியா என்பதால் இந்த கண்டுபிடிப்பு ஆரம்ப கால திருச்சபையின் வரலாற்றை உறுதிப்படுத்தும் முக்கிய சான்றாக பார்க்கப்படுகிறது. மேலும் ஆரம்ப கிறிஸ்தவ வழிபாடு மற்றும் கட்டிட வடிவமைப்பு குறித்து புதிய புரிதலை இது வழங்குகிறது. சீனாவில் ஹவுஸ் சர்ச்சுகள் மீது கடும் ஒடுக்குமுறை சைனா நாட்டில் பதிவு செய்யப்படாத ஹவுஸ் சர்ச்சுகள் மீது அரசு கட்டுப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பாஸ்டர்கள் கைது செய்யப்படுதல், ஜெபக்கூடங்கள் மூடப்படுதல், கண்காணிப்பு அதிகரித்தல் போன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையிலும் பல விசுவாசிகள் இரகசியமாக கூடி ஜெபித்து தங்கள் நம்பிக்கையை உறுதியாக காத்து வருகின்றனர். வன்முறைக்கு எதிராக போப்பின் உலகளாவிய அழைப்பு வாடிகனிலிருந்து வெளியான அறிக்கையில் போப் லியோ மதத்தை வைத்து வன்முறையையும் வெறுப்பையும் அரசியல் தேசியவாதத்தையும் நியாயப்படுத்தக்கூடாது என்று உலகத் தலைவர்களை எச்சரித்தார். அமைதி, மனித மரியாதை மற்றும் மத சுதந்திரத்தை பாதுகாக்க உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். காசாவில் கிறிஸ்துமஸ் நம்பிக்கை. போர் சூழ்நிலை நிலவும் காசா ஸ்ட்ரிப் பகுதியில் புனித நிலத்தின் உயரிய கத்தோலிக்க தலைவர் ஒரு தேவாலயத்தை சந்தித்து கிறிஸ்துமஸ் முன்னேற்பாடுகளுக்காக அங்குள்ள விசுவாசிகளை ஆறுதல் மற்றும் ஊக்கத்துடன் சந்தித்தார். கடுமையான சூழலிலும் கிறிஸ்தவ நம்பிக்கை அணையவில்லை என்பதை இந்த சந்திப்பு உலகுக்கு நினைவூட்டுகிறது.